Hi friends, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா USA tax verification பண்ணதுக்கு அப்புறமா submitted அப்படினு சொல்லி காமிக்காம in review அப்படினு சொல்லி தான் காமிக்குது. இதனால என்ன பிரச்சனை? இது சப்மிட் ஆகுமா அப்படினு சொல்லி தான் நிறைய பேர் டவுட் கேட்டிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இன் ரிவ்யூ வந்தா என்ன பிரச்சனை? அது எப்படி நம்ம சால்வ் பண்ணனும்? நீங்க என்ன தப்பு பண்ணனால இது வருது அப்படினு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த tax verification நீங்க பண்ணனும்னா என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா உங்க adsenseல $10 அங்க ரீச் ஆயிருக்கணும். அதாவது $10க்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, $10க்கு கீழ இருந்தா பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வராது. $10க்கு மேல ரீச் பண்ற மாதிரி பாத்துங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க AdSense ஓபன் பண்ணதுமே இந்த tax verification வந்துரும். ஆனா ID verification, address verification அது எதுவுமே வராது. ஃபர்ஸ்ட் YouTube தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ID verification பண்ணனும். ரெண்டாவதா tax verification பண்ணனும். அடுத்ததா address verification பண்ணனும். அடுத்ததா நம்ம bank account ஆட் பண்ணனும். இது பாத்தீங்கன்னா YouTube கைட்லைன்ஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்ப பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நம்ம AdSense அக்கவுண்ட்ல $10 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணனும். நிறைய பேருக்கு உங்க YT ஸ்டுடியோல தான் 10க்கு மேல டாலர்ஸ் எல்லாம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் தான் நம்ம AdSense அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகும். அதுக்கு முன்னாடியே நான் $10 ரீச் பண்ணிட்டேனே நான் பண்றேன் அப்படினு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு tax verification மட்டும் தான் காமிக்கும். ID verification எதுவுமே காமிக்காது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ID verification பண்ணனும். அதுக்கு அப்புறமா தான் USA tax verification பண்ணனும். அடுத்ததா address verification, அடுத்து தான் பேங்க். ஓகேங்களா? இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா $10 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது. இப்போ உங்களுக்கு இன் ரிவ்யூ அப்படினு சொல்லி வரதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க AdSense அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும். அப்புறம் இனிஷியல் பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கும். சம்டைம்ஸ் அதுல இனிஷியலும் இருக்காது. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க USA tax verification பண்ணும்போது அதுல சேம் நீங்க அந்த நேம் என்டர் பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த இன் ரிவ்யூ அப்படினு சொல்லி வரும். ஏன்னா ரெண்டுலயும் டிஃபரண்டா இருக்கனால தான் அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுவே எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்பவே உங்களுக்கு சப்மிட்டட் அப்படினு சொல்லி காமிச்சிரும். அதனால நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க பேன் கார்டுல நேம் எப்படி இருக்கு வித் இனிஷியலோட எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க அங்க டைப் பண்ணனும். அதாவது உங்க AdSense அக்கவுண்ட்லயும் எப்படி இருக்கு அதையும் பாத்துங்க. AdSense அக்கவுண்ட்ல ஒருவேளை தப்பா இருக்கு, பேன் கார்டுல டிஃபரண்டா இருக்கு, அதாவது இனிஷியல் எதுவும் இல்லாம இருக்கு அப்படினா உங்க பேன் கார்டுல நேம் எப்படி இருக்கோ, நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த ரெண்டு நேம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி உங்க AdSense அக்கவுண்ட்லயே நீங்க என்டர் பண்ணனும். அதுக்கு அப்புறமா USA tax verification பண்ணும்போது அந்த இடத்துல இதே நேம் தான் நீங்க என்டர் பண்ணனும். இந்த மாதிரி நீங்க தப்பா என்டர் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இன் ரிவ்யூ வந்து அது பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் தான் ஆகும். இதுலயும் பாத்தீங்கன்னா இது 3 தடவை தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். அந்த 3 தடவைக்கு மேல நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு அப்புறமா அது எப்படி அப்ளை பண்றது அதோட ப்ரொசீஜர் எனக்கும் கரெக்ட்டா தெரியாது. அதனால நீங்க அதிகமா மிஸ்டேக் பண்ணாம இந்த 3 அட்டெம்ப்ட்லயே நீங்க அப்ளை பண்ண பாருங்க. இதில் நிறைய பேர் அர்ஜென்ட் பட்டு அந்த ஐடி வெரிஃபிகேஷனே வந்திருக்காது, அர்ஜென்ட் பட்டு அவங்க டேக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போயிடுவாங்க. நான் அந்த வீடியோலேயே நான் இப்போ சொன்ன மாதிரி திரும்ப சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், அடுத்து டேக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், அடுத்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அடுத்ததாக தான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். நிறைய பேர் இந்த டேக்ஸ் வெரிஃபிகேஷன் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போவே அவங்க கேட்குறாங்க பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணால் மட்டும்தானே என் அக்கௌண்ட்டுக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம YT ஸ்டுடியோவில் தான் நம்ம ரெவன்யூ ஆட் ஆகும். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த YT ஸ்டுடியோலேருந்து AdSenseக்கு ரெவன்யூ ஆட் ஆகும். அதுக்கு அடுத்ததாக தான் எப்போ உங்கள் AdSenseல $100 நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். அது இல்லாமல் டேரெக்டாக யூடியூப்பில் வந்ததுமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடாதுங்க. இது தெரிஞ்சுக்கங்க. நிறைய பிகினர்ஸுக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியாது, அவங்களும் தெரிஞ்சுக்குங்க. இப்படி தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அதனால நீங்கள் அந்த $100 AdSenseல ரீச் பண்ணுற வரை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த $100 உங்களுக்கு எப்போ கிரெடிட் ஆகுதோ அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். அது இல்லாமல் நீங்கள் YT ஸ்டுடியோவில் வந்தோடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம AdSense அக்கௌண்ட்டில் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் நேம் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இந்த இடத்துலலாம் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த அப்ளை பண்ணுற ப்ராசஸுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ண போகாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணி உங்கள் AdSense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த 3 லைன் இருக்குல்ல, அந்த 3 லைனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குங்களா, அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. முதல்ல அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பர்சனல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமில் என்னோட நேமும் ஷுவர் நேமில் இனிஷியலும் கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியலோட தான் என்னோட நேம் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் இருக்காது, நேம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நேம் மட்டும் என்டர் பண்ணால் போதும், இனிஷியல் என்டர் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக திரும்பவும் இந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே மேனேஜ் செட்டிங் அப்படின்னு போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே நேம் அண்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா வித் இன்ஷியலோட தான் என்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு போட்டிருக்குல்ல, நான் டேக்ஸ் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வித் இன்ஷியலோட தான் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்களும் அப்ளை பண்ணணும். அது நீங்கள் அப்ளை பண்ணாட்டா அந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் யூசர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு இப்போ ஷோ ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியலை. ஏன்னா அது இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஷோ ஆகும் தான் நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் யூசர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதுலேயும் உங்களோட நேம் வித் இனிஷியல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 இடத்துல தான் நம்மளோட நேம் நம்ம செக் பண்ணணும். இந்த 3 இடத்துலையும் உங்களோட நேம் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அதை எந்த இடத்துல போய் செக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மேலே நோட்டிஃபிகேஷன் மாதிரியும் காமிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பண்ணலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் $10 ரீச் பண்ணி ஆகணும். இதையும் மறந்துடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் 4001K சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா இங்கே வர வந்துட்டு இந்த இதை ஏதாச்சும் தப்பு பண்ணி நீங்கள் ரெவென்யூவே எடுக்க முடியாமல் பண்ணிடாதீங்க. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.